Alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan abduhu wa rasuluhu arsaluhu bil haqqi bashiran wa nazira وَدَاعِيًا إِلَى اللَّهِ بِإِذْنِهِ وَسِرَاجًا مُنِيرًا رَبِّ اشْرَحْ لِي صَدْرِي وَيَسِّرْ لِي أَمْرِي وَاحْلُلْ عُقْدَةً مِنْ لِسَانِي يَفْقَهُوا قَوْلِي إِنْ أُرِيدُ إِلَّا الْإِصْلَاحَ مَا اسْتَطَعْتُ وَمَا تَوْفِيقِي إِلَّا بِاللَّهِ عَلَيْهِ تَوَكَّلْتُ وَإِلَيْهِ أُنِيبُ قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا வகூது ஹன்னாசு வல் ஹிஜாரா இல்ல ஆஹிரில் ஆயா சதக்கல்லாஹுல் அதீம். எல்லா பொருளும் இந்த பேரண்டத்தை எல்லாம் படைத்து பரிபாலித்து நிர்வாகம் செலுத்தி வரக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டுவதற்காகவும் நற்செய்தி அறிவிப்பதற்காகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வந்த எல்லா நபிமார்கள் மீதும் அந்த நபிமார்களுடைய வரிசையிலே இறுதியாக வந்த உலகத்திற்கெல்லாம் ஒரு அருக்கொடையாக வந்த அகில உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு அழகிய முன்மாதிரியாக வந்த நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தவர்கள் மீதும் தீனுக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற நல்லடியார்கள் அனைவர் மீதும் அல்லாஹ் தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா தனது அருள்மறையாம் திருமறையை சுட்டி காட்டுகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கு அன்ஃபுஸக்கும் அஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உங்கள் மனைவி மக்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுங்கள். வகூது ஹன்னாசு வல் ஹிஜாரா. அந்த நரக நெருப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? மனிதர்களையும் கற்களையும் கொண்டு எரியூட்டப்படுகிறது. சாதாரணமா விறகடுப்பு நம்ம பார்த்திருப்போம், கேஸ் அடுப்பு நம்ம பார்த்திருப்போம், மண்ணெண்ணெய் அடுப்பெல்லாம் பார்த்திருப்போம். ஆனா நரக நெருப்பு எப்படி எரிக்கப்படும் அப்படின்னா அல்லாஹ் சுட்டி காட்டுறான். மனிதர்களை போட்டு அல்லாஹ் எரிப்பான். மனிதர்கள் தான் அதனுடைய எரிக்கட்டைகள். கற்களை போட்டு எரிப்பான். இப்ப கல்லை போட்டா நெருப்பு அணிஞ்சுதானே போகும். பொதுவாக கல்லு மண்ணை தூக்கி போட்டா என்ன செய்யும்? எரியிற நெருப்புல போட்டா என்னங்க செய்யும்? நெருப்பு அணையும். எங்க? துனியாவில். மறுமையில என்னன்னா, கற்களை போட்டால் நரக நெருப்பு என்ன செய்யும்? இன்னும் அதிகமாக கொழுந்து விட்டு எரியும். அப்படின்னா எவ்வளவு உஷ்ணம் இருக்கும் என்று பார்த்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட நரக நெருப்பிலிருந்து நீங்க உங்க மனைவி மக்களை காப்பாத்துங்க அப்படின்னு நல்லா சொல்றான். குடும்ப தலைவர் என்ற முறையிலே நம்ம பல பேர்கள் என்ன புரிஞ்சு வச்சுக்கிறோம்னா, பிள்ளைங்களுக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், பிள்ளைய நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும், யூனிஃபார்ம் நான் எல்லாம் வாங்கி கொடுத்துறேன், ஆட்டோ கூட ஏற்பாடு பண்ணிட்டு எல்லாமே வீட்டிலேருந்து அப்படியே போகல அப்படியே வந்துடுவாங்க. எல்லாமே ஏட்டு செட்டு, எந்த குறை வைக்கல. நம்ம பிள்ளை ஃபீஸ் ஒரு நாள் கூட கட்டல, டிலே அது கிடையவே கிடையாது. மொத்தமா ஒரு வருஷம் ஃபீஸ் கட்டிடும், 3 இன்ஸ்டால்மெண்ட்ல கட்டலாம். நமக்கு எதுக்கு? நம்ம பிள்ளை எப்படி கட்ட போறோம்? நாளைக்கு கட்டுறது இன்னைக்கு கட்டிடுவோம். கட்டிட்டேன் நானு. நம்ம என்ன ஒரு பெருமைப்படுறோம், எல்லாம் செஞ்சாச்சு. இதெல்லாம் ஒரு பகுதி தான். எது? உங்க பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு பகுதி தான். அந்த சாப்பாடு, இந்த ஸ்கூல் அனுப்புறது, அந்த ஸ்கூல் தேவையான யூனிஃபார்மு, புக்ஸு, அது இது, ஷூ வாங்குறது, சாக்ஸ் வாங்குறது, ஆட்டோ அரேஞ்ச் பண்றது, இதெல்லாம் ஒரு பகுதி தான். இன்னொரு ஒரு பகுதி என்னன்னா, அவனை ஆன்மீக ரீதியாக தயார்படுத்த வேண்டும் அல்லவா? அல்லாஹ் என்ன சொல்றான்? நரகத்திலிருந்து காப்பாத்துன்னு சொல்றான் அல்லாஹ். அப்படித்தானே? கட்டளை என்ன? அப்போ குடும்ப தலைவருக்கு தான் அந்த பொறுப்பு. ஒரு மனைவி தப்பு பண்ணான்னா தலைவன் தான் பதில் சொல்லி ஆகணும். பிள்ளைங்க தப்பு பண்ணா தலைவன் தான் பதில் சொல்லி ஆகணும். குடும்பத்துல எந்த நல்லது வந்தாலும் இவனுக்கு தான் பேரு. நல்லது வரல அப்படின்னாலும் யாரு சுமக்கணும்? அதை படியை யார் சுமக்கணும்? குடும்ப தலைவர். அதிலும் குறிப்பாக ஆண்கள் மீது இது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அதனாலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தோழர்களுக்கு சிறப்பான முறையிலே பயிற்சி கொடுத்தாங்க. அதுல குழந்தை வளர்ப்பு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா,
ஆம்பளை பிள்ளைங்க ஒரு வீட்டுல இருந்தாங்கன்னா எத்தனை வயசுல தொழுகு கூட்டு போனோம்? 7 வயசுல. 10 வயசு ஆச்சு, தொடல தொட மாட்டேங்கிறான், வரமாட்டேங்கிறான், தூங்கிட்டு இருக்கிறான், விளையாட்டு ஜோர்ல இருக்கிறான். என்ன செய்யணும்? இழுத்துட்டு போகணும் அவனை, வலுக்கட்டாயம் என்ன செய்யணும்? பள்ளி வாசல் இழுத்துட்டு போகணும். இப்ப என்ன நம்ம யோசிக்கணும்னா, 7 வயசுல அந்த பையன் தொழணும்னா அந்த ப்ராசஸ் எப்போ ஆரம்பிக்கும்? 5 வயசுல ஆரம்பிக்கணும் இல்லையா? 5 வயசுலதான் எந்திரிக்கிறதுனா எப்படி, ஒழு செய்யறதுனா எப்படி, கிப்லான்னா என்ன, ருக்குன்னா என்ன, சஜிதான்னா என்ன, பள்ளி வாசல் எங்க இருக்குன்னு வாப்பா போகும்போது என்ன செய்யணும்? கூட்டிட்டு போனோம். ஒரு தப்பா பண்ணுவான், அப்புறம் குனியும் போது சஜா பண்ணுவோம், சஜா பண்ணும்போது ஏஞ்சி நிற்பான் இல்லையா? பிள்ளைங்க அப்படிதான் இருக்கும். அப்ப பிள்ளைங்கள நீங்க என்ன செய்யணும்? அப்படி ஒரு 2 வருஷம் நீங்க பழகிட்டீங்கன்னா ஒரு 7 வயசுக்கு ஆகும்போது என்ன செய்வான்? அவன் பக்கா வருவான். இது மார்க்கம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான கடமைகள் ஒன்று, கட்டளைகளில் ஒன்று. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம பிள்ளைய வளர்க்கிறோம்னா உங்க பிள்ளைய மட்டும் நீங்க வளர்க்கல, அதோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு வருது தெரியுமா? ஆய்வுகள் சொல்லுகிறது அந்த எஃபெக்ட் வந்து தலைமுறை தாண்டி வருகிறது. சில இடத்துல பாத்தீங்கன்னா பிள்ளைங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னுவாங்க, ரொம்ப அழகான முறையில் உபசரிப்பாங்க, நல்ல முறை பேசுவாங்க, ஈகை குணம் இருக்கும், கருணை குணம் இருக்கும், அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், அரவணைப்பு இருக்கும். சின்ன பையனோட ஹை மெச்சூரிட்டியா இருப்பான், நல்ல பக்குவமா இருப்பான். எங்கிருந்து வருகிறது ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. அது என்னப்பா அந்த பிளாட்ல 10 பிள்ளைங்க இருக்கு, இந்த பிள்ளை மட்டும் எப்படி இப்படி வருது, என்ன காரணம்? ஏதாவது இருக்குன்னுமா இல்லையா? எல்லாரும் ஒரே ஸ்கூல் தான் படிக்கிறாங்க, எல்லாரும் ஒரே மாதிரி தான் வர்றாங்க, ஒரே சாப்பாடு தான், ஒரே பிளாட் தான், ஒரே என்வரான்மெண்ட் தான், எப்படி இவங்க மட்டும்? காரணம் என்னன்னா அவர்கள் வளர்க்கப்பட்ட விதம். பெரியவங்க எல்லாம் முன்னுக்கு, வாப்பா யாரா, நீ எந்த ஊர்ற, நீ எந்த குடும்பம்டா, நம்ம கூட நினைப்போம். தேவையில்லாத கேள்வி கேட்கறான். என்ன யாரு கேளு, ஏன் குவாலிஃபிகேஷன் கேளு, நான் பிஏ எம்ஏ பிஹெச்டி எம்ஃபில் ஏதாவது என்ன கேளு, உனக்கு எனக்கு தானே பிரச்சனை, ஏன்பா அதெல்லாம் கேட்கறீங்க? நம்ம நினைக்கிறது உண்டு. சோ இந்த ஆய்வுகள் அதையும் நீங்க சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு உண்மை விளங்குகிறது. ஆக என்ன சொல்றாங்கன்னா, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை மட்டும் வளர்க்கவில்லை, நீங்க ஒரு பையனை வளர்த்தீங்கன்னா உங்க பேரனை வளர்க்குறீங்கன்னு அர்த்தமா? சுப்ஹானல்லாஹ். நீங்க ஒரு பொண்ணை ரெடி பண்ண உங்க மகளை வளர்க்குறீங்க, உங்க மகளுக்கு அக்லாக்னா என்னன்னு சொல்லி கொடுக்குறீங்க, ஒழுக்கம்னா என்ன, பருதான்னா என்ன, மறைவுன்னா என்ன, கூச்சம்னா என்ன, வெக்கம்னா என்ன, மானம்னா என்ன, பேணுதல்னா என்ன, இபாதத்துனா என்ன, தக்குவானா என்ன, சபுர்னா என்ன, எல்லாம் நீங்க சொல்லிக் கொடுங்க. எல்லாம் இஸ்லாமிக் டெக்னாலஜில வந்து செயல்பூர்வமா அந்த பிள்ளைக்கு வளர்க்குறீங்க. உங்க மகளை மட்டும் நீங்க வளர்க்கல. இதனுடைய எஃபெக்ட் எந்த அளவுக்குன்னா ஒரு குடும்பத்தை நீங்கள் உருவாக்கிறீர்கள். இப்ப போடுறீங்க விதை நெல்லாவா, சின்ன பிள்ளையா இருக்கிறாள், நீங்க நினைப்பீங்க நம்ம பிள்ளை தானேட்டு, நீங்க என்னெல்லாம் அதை சொல்லி சொல்லி நீங்க வளர்க்குறீங்களோ அவள் நாளைக்கு ஒரு குடும்பத்தினுடைய தலைவி ஆகுவாள். அவளுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் என்ன செய்வாவா, அதை சொல்லி தருவா. இன்னும் சொல்றான், அது மட்டுமல்ல, அவங்களோட சேர்றவங்க பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரினா அந்த பிள்ளைகளோடு சேர்ந்த மற்ற பிள்ளைகளும் சிறப்பாக ஆவார்கள். இன்னும் சொல்றாங்க, அது தலைமுறையை கடந்து ஏரியாவை விட்டு ஏரியா பரவுமா. நல்ல வளர்ப்பு என்பது, அதற்கு பிள்ளைய வளர்க்கிறது என்பது அவ்வளவு பெரிய கூலி. அதனாலதான் இஸ்லாம் வந்து பெண்களுக்கு பொருளாதார சுமைகளை கொடுக்கவில்லை. சில பேர் கூட கேட்கிறாங்க, அது என்னங்க ஆம்பளைக்கு 2 பங்கு பொம்பளைக்கு 1 பங்கு, என்ன பெரிய இஸ்லாம்ன்றீங்க, நீதின்றீங்க, நேர்மன்றீங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கன்றீங்க, இறை சட்டம் சொல்றீங்க, என்னங்க பொம்பளைங்களுக்கு போய் எப்படி குறைக்கிறீங்க, ஆம்பளைங்களுக்கு போய் எப்படிங்க நீங்க ஜாஸ்தியா கொடுக்குறீங்க, இது அநீதி தானே, இது எப்படி நீதியாகும் என்றெல்லாம் கேட்கிறார்கள். ஆனா உண்மையிலேயே நீங்க ஆய்வு பண்ணி பாத்தீங்கன்னா பெண்களை அவ்வளவு பூ மாதிரி வச்சிருக்கு இஸ்லாம். எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது அவளுக்கு. சின்ன பிள்ளையா இருக்கிறா, அப்பம் பார்க்கணும், அதான் கடமை. என்ன கேரண்டி தம்பி, 3 பொட்டை புள்ள இருந்து நீ பாத்தீங்கன்னா சொர்க்கம். எவ்வளவு பெரிய கேரண்டிங்க. 2 பொட்டை புள்ள இருக்கு, உனக்கு சொர்க்கம் தான்ப்பா. இல்லைங்க, ஒரே ஒரு பொம்பளை புள்ள தான் இருக்குது, நான் நல்ல மாதிரி மார்க்கம் சொல்ற மாதிரி நான் வளர்க்குறேன், எல்லாமே A to Z நான் பண்றேன். அந்த பிள்ளைக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறேன், அந்த பிள்ளைக்கு ஒழுக்கம் சொல்லி கொடுக்குறேன், அந்த பிள்ளைக்கு நல்ல லைஃப் செட்டில் பண்ற வரைக்கும் நான் இப்ப பாக்குறேன், எல்லாமே சேர்ந்துறேன், உனக்கு சொர்க்கம். புள்ளைய வளர்த்தா சொர்க்கம் சார். தொழுதுட்டா சொர்க்கம் வந்து கிடைக்குமா கிடைக்காதுன்னு டவுட்டு. தொழுகெல்லாம் கரெக்டா இருந்து அந்த ப்ராசஸ் எல்லாம் சரியா போய்
நோன்பு வச்சா தக்குவா கிடைக்கும், லஅல்லக்கும் தத்தக்கூன் அப்படிங்கிறான். அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படுமான்னு தெரியாது. இந்த பிள்ளைய வளர்க்கறதுல வந்து கேரண்டி. நல்லா வளர்க்கறியா, ரைட்டு. அப்போ பொம்பளை பிள்ளையா இருந்தா பார்க்க வேண்டியது யாரு? தகப்பன் தான் பார்க்கணும். புள்ள வளருது, கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு, கணவன் தான் பார்க்கணும் அவளுக்கு. ஆனா வேலை செய்யலாம், விருப்பப்பட்ட வேலை செய்யலாம், சம்பாதிக்கலாம். அவ மகர அவரே வந்து என்ன செய்யலாம், அவதான் ஓனரு. குடும்ப சொத்தை வந்து உனக்கு தரணும்லாம் தேவையில்லை. அவளுக்கு என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்குதோ அதை வந்து நீ கேட்க முடியாது. இப்போ ஒரு மனைவி 50,000 சம்பாதிக்கிறா, இப்ப நீ எனக்கு காசு கொண்டு புருஷன்கிட்ட கேட்கற ரைட் இருக்கு. 50,000 சம்பாதிப்போம், 1,00,000 சம்பாதிப்பேன், அது ஏன் உழைப்பு, அது ஏன் நீ ஏன் கேட்கிற? உன்னுடைய கடமை என்ன, உன் டியூட்டி என்ன, உனக்கு பார்க்க வேண்டிய பொறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி சட்ட ரீதியா கிளைம் பண்ணா அந்த கணவன் என்ன செய்யணும்? அந்த அந்த பெண்ணுக்கு உண்டான எல்லா பராமரிப்பையும் அவ செய்யணும். ஆனா தார்மீக ரீதியில ஒரு புருஷன் வந்து கஷ்டப்படுறான் அல்லது அவளோட குறைஞ்ச சம்பளமா இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், தார்மீக இதுல பரவாயில்ல, நீ அன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்ட, இப்ப நான்லாம் இப்ப எனக்காக தானே நீ இந்த ஃபாரின வேலையெல்லாம் விட்டு வந்த, நீ அங்க இருந்தா இப்படிலாம் இருந்திருப்பல, நான் சொன்னேன் தானே வந்த, நம்ம பிள்ளைங்க அப்படி ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்றது வேற. தார்மீக ரீதி. சட்ட ரீதியா நீங்க பேச முடியாது. யார் செய்யணும்? கணவன் தான் செய்யணும். சரி, ரைட்டு. தகப்பன் இல்ல, மூத்தா போயிட்டான், அண்ணன் பார்க்க வேண்டும். அண்ணங்காரும் கூறு இல்ல, தம்பி பார்க்கணும் ஒரு குடும்பத்துல. அதுதான் மார்க்க கடமை. அவன் தம்பி தொழுகாலியா இருக்கிறான், நோன்பு வைக்கிறான், அஜிக்கெல்லாம் போயிருக்கான், தங்கச்சிக்கு கவனிக்கலன்னா நரகம் தான், ஒன்னும் சந்தேகமே இல்ல. பார்க்கலன்னா சோடி முடிஞ்சு போச்சு. சல்லாஹ்ல சொல்றாங்க, எந்த குடும்பத்தில் அந்த குடும்பத்தில் உள்ள பெண் திருப்பி அனுப்பப்பட்டு அந்த பெண்ணை நல்ல முறையில பார்க்கிறார்களோ அவர்களுக்கு என்ன சார்ந்தவர்கள். ஒரு நபித்தோழர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பயணத்துல போயிட்டு இருக்கிறாங்க. ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா. அப்போ பயணத்தை திரும்பும்போது, என்னப்பா கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்கறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ரொம்ப நெருக்கமா பேசுவாங்க. எந்த அளவுக்கு பேசுவாங்கன்னா, அந்த பந்தாலாம் கிடையாது. நான் யார் தெரியுமா, நான் இறை தூதர், அத்தியுல்லாஹ அத்தியுர் ரசூல், அப்படி நான் அல்லாவுக்கு அடுத்து அப்படிலாம் வந்து அல்லாஹ் தான் சொல்லுவாங்க தவிர இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அப்துஹு வ ரசூலுன்னு தான் சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்லுவான், அவர் யார் தெரியுமா, அவரு அப்படி, நீங்க அவங்க எதிர்த்து அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், பேசக்கூடாது, அவங்க சத்தத்துக்கு மேல சத்தமா நீ சொல்லக்கூடாது, இந்த மாதிரி அந்த எத்திக்ஸ் யார் சொல்லுவான்னா இவங்க சொல்ல மாட்டாங்க. தள்ளிப்போ, நான் யார் தெரியுமா அமைச்சர், இவங்க சொல்ல மாட்டாங்க. இவங்களை பத்தி யார் சொல்லுவா? அல்லாஹ் சொல்லுவான். இவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, அப்துஹு வ ரசூலுஹு, நான் அல்லாஹ்வுடைய அடிமைப்பா. ஏன் இப்படி சொல்லிக்கலாமலங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய அடிமை, ஒரே மீனிங் தானேங்க, ரெண்டு அர்த்தம் ஒன்று தானே. ஆனா எதை முன்னிலைப்படுத்துவாங்க? நம்ம எதை முன்னிலைப்படுத்தணும்? இல்லாத பேர் புகழ் வர்றதுதான் மனிதனுடைய இயல்பு. ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அதை கிளைம் பண்ணவே மாட்டாங்க. அப்துஹு வ ரசூலுஹு, நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அப்போ நீங்க பாத்தீங்கன்னா அந்த சகோதரன் பிள்ளை, அப்ப அவன் ரசூல் ஸல்லல்லாஹு கேக்குறாங்க, என்னப்பா கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா யார சொல்ல ஆயிடுச்சு. பொண்ணு யாருப்பா அப்படின்னு கேட்கிறாங்க. இன்னார் குடும்பத்துல உள்ள விதவை பெண்ணு. ஏன்பா விதவை கல்யாணம் முடிச்சா? கன்னி பெண்ணை முடிச்சா என்ன? அப்ப உங்க கூட விளையாடலாம், நீ அவ கூட விளையாடலாம், சந்தோஷமா இருக்கலாமா இல்லைங்களா? அது விதவை பெண்ணு முடிக்கிறது கூடாது என்பதில்லை. நான் சொல்லாது என்ன கேட்கிறாங்கன்னா, சின்ன பெண்ணா தான் இருக்கு, வாலிப பிள்ளையா இருக்கிறியப்பா, நீ நல்ல நல்ல ஆள், நல்ல மாதிரி தானே இருக்கிற, விதவை பொண்ணு போய் ஏன் முடிச்சிருக்கிற, நல்ல பிள்ளைய முடிச்சுக்கலாம் தானே, ஒரு கன்னி பெண்ணை முடிக்கலாம் தானே அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொல்லாரு, யார சொல்ல, எங்க வாப்பா வசியத் பண்ணிட்டு போயிட்டாங்க, உகது போர்க்களத்துல ஷஹீத் ஆயிட்டாங்க. அந்த உகது போர்க்களத்துக்கு போறதுக்கு முன்னாடி, இந்த வார்ப்பா 7 சகோதரின்னு ஒரு ரிவாயத்துல வருது, 9 சகோதரின்னு ஒரு ரிவாயத்துல வருது, நம்ம 7ன்னு எடுத்துக்கோ. இந்த மாதிரி தங்கச்சி மாதிரிலாம் இருக்கிறாங்க, நீ தான் பொறுப்பா பாத்துக்கணும். அன்னைக்குமா நான் வந்து ரிட்டர்ன் வரமாட்டேன். சுப்ஹானல்லாஹ், எப்படி வசியத் பாருங்க, நினைச்சப்பட்டேன் நான் வரமாட்டேன், அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீத் ஆயிடுன்னு சொல்லிட்டு போனாங்க. எங்க பாப்பா என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. அதே மாதிரி செஞ்சுட்டாங்க, ஷஹீத் ஆயிட்டாங்க. சரி, அதுக்கு இதுக்கு என்னப்பா? அதனால வந்து இப்ப நான் ஒரு சின்ன பிள்ளைய கட்டினேன்னா என் தங்கச்சி மாருக்கு அதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. வீட்டுல யாரு லீடரு யாரு கீழே உள்ளவங்கன்னு தெரியாது. கொஞ்சம் ஒரு 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 பிசிக்கல் மெச்சூரிட்டி மட்டும் இல்ல, மென்டல் மெச்சூரிட்டி வேணும். எவ்வளவு ரொம்ப நுட்பமா எவ்வளவு பேசுறா பாருங்க. ஒரு பக்குவமா ஒரு அரவணைப்பு தன்மை உள்ள ஒரு பெண்ணு வேணும். அப்படின்னா ஒரு சின்ன பிள்ளைய முடிச்சுட்டு வந்து என் தங்கச்சி மாதிரி அவளும் இருப்பா, அது ஃபேமிலியில செட் ஆகாத. அதனால நான் வந்து யோசிச்சு இது பண்ணிதான்
ஒரு விதவை பெண்ணை வந்து நான் முடிச்சேன் சொல்லிட்டு இன்னும் விளக்கமா சொல்றேன். ரசூல் சலாசன் கேட்கறாங்க இல்லையா, டீட்டெயிலா சொல்றாங்க. அப்படி முடிக்கும் போது என் தங்கச்சி மரலுக்கு சடை கட்டி விடுவா, அவ பாத்துக்குவா, நான் இல்லாததுல அது குடும்பத்தை பிள்ளைங்களை மெயின்டைன் பண்றதுக்கு அந்த ஒரு மெச்சூரிட்டி பெண்ணா இருந்தா ஒரு உம்மாண்ட சார்ந்தே வா இரு உட்காரு போ அப்படி கொஞ்சம் ஒரு கமெண்ட் பண்ணலாம். ஒத்த வயசா இருந்தா எப்படி சரியா வராது, அதுக்காக இப்படி செஞ்சேன். அதை நெகிழ்ந்துட்டாங்க. எப்படி எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க. வாப்பா குடுறானாலே கொடுக்க மாட்டான், தங்கச்சி சொத்து கொடுக்க மாட்டேங்கிறா, அக்கா கொடுக்க மாட்டேங்கிறா, அது கொடுக்கணும் நரகன்றது இவனுக்கு தெரியவே தெரியாது. இப்ப தொழுகை நோன்பு இதெல்லாம் கண்டிப்பா செய்யணும். விட்டா நரகன் கிடையாது. விட்டா அல்லாஹ் நினைச்சா மன்னிக்கலாம், அல்லாஹ் நினைச்சா தண்டிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்காங்க. ஒருத்தர் 10 வருஷம் நோன்பு வைக்கலாங்க, அவன் நரகமானா தெரியாது. அது யார் டிபார்ட்மெண்ட்? அல்லாஹ் டிபார்ட்மெண்ட். அல்லாஹ் கேட்பான், ஏன்டா நீ வைக்கல? இல்ல இல்ல இந்த இடத்துல இருந்தேன், அங்க சகரே முடியாது, அங்க அப்படி இருக்குது இப்படி இருக்குது, இஃப்தாருக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, அங்க டியூட்டி டைம் இப்படி இருக்குது, அங்க கடுமையான வெளியே சொல்றான்னு வச்சுக்கோங்க. அந்த சொல்ற ரீசன் அல்லாஹ் நினைச்சா என்ன செஞ்சுக்கலாம், ஏத்துக்கலாம். அல்லாஹ் நினைச்சா இல்ல இல்ல உனக்கு அது சரியா வர முடியாது தண்டிக்கலாம். அதே மாதிரி தொழுகை 5 நேரம் தொழுவணும். ஒருத்தன் வந்து 2 வருஷமா சுப்புவே தொழுல, அதுக்கப்புறம் தான் தொழு ஆரம்பிக்கிறான். நடுவில் சில பக்கத்தை காணும் அப்படிங்கிற மாதிரி தொழுவுல. தப்புனா தப்பு தான், ஆனா அதுக்கு டிசைட் பண்றது யாரு? அல்லாஹ் நினைச்சு சரி இவன் அப்படிலாம் பண்ணிருக்கலாம், இதெல்லாம் செஞ்சிருக்கிறான். ஏன்டா நீ அப்படி தொழுல, என்னடா காரணம்? இல்ல இல்ல அந்த மாதிரி நான் நைட் ஷிஃப்ட், அல்லது நான் இங்க இருக்கிறேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல செய்யறேன், அமெரிக்கா டைம் என் டைம், ஏதோ ஒரு காரணம் சொல்றான். நான் படுக்கிறதுக்கு நள்ளிரவு படுக்கிறதுக்கு 3 மணி ஆகுது, அப்படியே தூக்கம் இல்லாம அப்படியே இருந்தாலும் எனக்கு பிசிக்கலா அன்ஃபிட் ஆகி மெடிக்கல்கிட்ட போய் எனக்கு பெரிய பிரச்சனை வந்துச்சு, அதனால டாக்டர் வந்து பிரேக் இல்லாம 5 மணி நேரம் தூங்குன்னு சொல்றான். அவன் ஏதோ காரணம் சொல்றான். அல்லாஹ் நினைச்சா என்ன செய்யலாம், கஃபூர் ரஹீம். சரி பரவாயில்ல, நீ லோகர்லாம் கரெக்டா முந்தின சொன்னதெல்லாம் தொழுதுட்டு இருக்கிற, அப்புறம் பிந்தின சொன்னதுக்கு அப்புறம் நஃபில் வேற தொழுவுற, மகரிப் 2 ரக்கத்து பிந்தின சொன்ன தொழுட்டு நஃபில் வேற தொழுவுற, மகரிப்க்கு பாங்க சொல்லும் போது நீ ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம பாங்க சொல்லும் போது பள்ளியில இருக்கிற, முந்தின சொன்னதான் தொழுற, ரைட் பரவாயில்லடா அப்படி நினைச்சா செய்யலாம். அல்லாஹ் ஓகே பண்ணலாம், அது அல்லாஹ் பண்ணலாம், நாம பத்துவா கொடுக்க முடியாது. இதுல யார் டிபார்ட்மெண்ட்? முழுக்க அல்லாஹ் டிபார்ட்மெண்ட். அல்லாஹ் நினைச்சால் மன்னிக்கலாம், நினைச்சா தண்டிக்கலாம். ஆனா சகோதரிக்கு சொத்து கொடுக்கல அப்படின்னா தில்க ஹுதூதுல்லா ஃபலா தாததுஹா வமயத்த அத ஹுதூதுல்லாஹி ஃபஉலைக ஹுமுல் ஸாலிமூன். எவர்கள் இறைவன் வகுத்த சட்டத்தின் அடிப்படையிலே சொத்தை பிரிக்கவில்லையோ, இறை வரம்புகளை இறை சட்டத்தை மீறுகிறார்களோ அவர்கள் போவது நரகம்தான். இல்ல நான் 5 ஹஜ் பண்ணிட்டேன், 15 உம்ரா பண்ணிட்டேன், கிட்டத்தட்ட 33 கோடி ரூபாய் ஜக்காத் கொடுத்துட்டேன். உன்ன நான் என்ன கேட்டேன்? அது கேட்டேனா? நான் கொடுத்தது நீ கொடுத்துருக்குற, நான் உனக்கு அலோவ் பண்ண ஆரோக்கியமா தான் நீ படியேறி வந்து தொழுவுற, இல்லைன்னு உன்னை அங்கேயே புடங்கி போட்டிருப்பேன் தெரியுமில்ல, ரோடு கிராஸ் பண்ண முடியாம நான் ஆக்கியிருப்பேன். இன்னும் போனா போதுன்னு வர்றதுக்கு வண்டி கொடுத்துருக்கிறேன், வர்றதுக்கு கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஆள் கொடுத்துருக்கிறேன், படி ஏறதுக்கு சக்தி கொடுத்துருக்கேன், நீ வந்த குனிஞ்ச, நீ வந்த போன வச்ச வாங்கின, ரைட் அது விடு. இது என்ன செஞ்ச? அப்பா விட்டு போனார்ல, ஓ இது கிடையாது, நான் கொடுத்தது. அப்பா விட்டு போனார்ல, சொத்து வந்துச்சு இல்லையா, எல்லாருக்கும் வேணா பங்கு இருக்கு, ஏன் தங்கச்சி கொடுக்கல? இல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். அடே காபீர் மாதிரி பேசாதடா, காபீர் தானே இப்படி பேசுவான். கன்னிகா தானம்ன்றது ஹிந்துல இருக்குடா, இஸ்லாத்துல எங்கடா இருக்குது? எவன்டா சொன்னா உனக்கு நகை போட்டா சொத்துல பங்கு இல்லைட்டு? நகை கொடுக்கறது அப்பனுடைய ஒரு இறக்கத்துல கொடுக்குறான், கிஃப்ட். நீ 100 பவுன் கொடு, 50 பவுன் கொடு, 1000 பவுன் கொடு, 1000 பவுன் கொடுத்தாலும் கூட அப்பன் சொத்தில் பங்கு இருக்கிற பங்கு இருக்கிறது, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. அது என்ன பேசுது? நானா உனக்கு கொடுத்துட்டேன்னு, நானும் அப்படி பண்ணிட்டேன்னு, உனக்கு என்ன இருக்கு, உனக்கு என்ன இருக்கு, ஓங்காசா? நான் சொல்றபடிதான் நீ நடக்கணும். தொழுகை என்பது நான் தான் சொல்ல, லுகர்ல அமைதியா தான் சொல்லணும். இல்ல லுகர்ல நல்ல எனர்ஜெட்டிக்கா இருக்கேன், சட்டம் பாய் மூடுப்பா. இல்ல அசல நான் சத்தம் போட்டு சொல்ல, நான் சாப்பிட்டு தூங்கிட்டு உற்சாகமா வருவேன், பேசக்கூடாது. மகரிப்ல சத்தம் போட்டு தான் சொல்லணும். ஏன்? அதெல்லாம் காரணம் சொல்ல மாட்டேன். மகரிப்ல சத்தம் போட்டு தான் சொல்லணும், இஷாவில் சத்தம் பார்த்தா சொல்லணும். அது காரணம் கேட்க முடியாது. நம்ம ஏதாவது வலிஞ்சு ஒரு காரணத்தை கண்டுபிடிக்கலாம். இப்படித்தான் சட்டம் இருக்குதா, அல்லாஹ் சொல்லிட்டான், முடிஞ்சு போச்சு. மசகு எப்படி செய்யணும்? கையை இது பண்ணிட்டு இது வந்து மசகு செய்யும்போது சட்டப்படி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கூட சொல்றாங்க, என்னுடைய மனதின் அடிப்படையில கேட்டால் அந்த காலுக்கு கீழே தான் மசகு செய்ய வேண்டும் என்று நான் சொல்லுவேன். அதான் நேச்சுரல். ஷூ போட்டிருக்கிறாரு, சாக்ஸ் போட்டிருக்கிறாரு, அப்போ மசகு செய்யும்போது எங்க செய்யணும்? காலு கீழே செய்த நம்ம லாஜிக்கு நமக்கு அதான பொருத்தமா இருக்குது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க மேலே செய்கின்றாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான்.
மேலே செய்யன்னு சொன்னாங்க. ஏன் மேல, எதுக்கு மேல, அது எனக்கு தெரியாது. அவ்வளவுதான். மேலே செஞ்சா தொழுக கூடும், மேலே செய்யல கீழே ஃபுல்லா காலை தேய்ச்சி கல்மா கூட தொழுக கூடாது, ஒழுங்கு இல்ல, முடிஞ்சு போச்சு. அப்ப அவங்க சொல்றாங்க, ஏன் அறிவின் அடிப்படையில் செய்வதாக இருந்தால் நான் சொல்லி இருப்பேன் காலுக்கு கீழே மசகு செய்ய வேண்டும் என்று. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் விதித்ததனால் காலுக்கு மேலே செய்கிறேன். தங்கச்சி நீ தான் கவனிக்கணும், அக்காவை நீ தான் கவனிக்கணும். எங்க கொடுக்குறாங்க இன்னைக்கு? ஆக அப்ப அதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாம் தங்கச்சிக்கு எந்த பொறுப்பு இல்லை. ஒண்ணு இல்ல வந்தா யார் கொடுக்கணும்? பாப்பாக்கார் கொடுக்கணும். மௌலுக்கு இல்ல அண்ணன் இருக்கிறான், அண்ணன் பாக்குறது கடமை, கடமை. தம்பி பாக்குறது கடமை, அப்ப இறந்துட்டான் சித்தப்பன் பாக்குறது கடமை, பெரியப்பா பாக்குறது கடமை. ஆண்களுக்கு தான் கடமை எல்லா பொறுப்பும். கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், கணவன் இறந்துட்டான், மகன் செய்வது கடமை. தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்குது. எவ்வளவு அந்தஸ்துங்க பொம்பளைக்கு. ஒரு பொம்பளை பிறந்ததுல இருந்து கடைசியில மூத்தா போற வரைக்கும் நோ ரெஸ்பான்சிபிலிட்டி. அவளை தாங்குறது யார் தாங்கணும்? ஒண்ணு அப்பா தாங்கணும், அல்லது அண்ணன் தாங்கணும், அல்லது தம்பி தாங்கணும், அல்லது கணவன் தாங்கணும், அல்லது மகன் தாங்கணும். இதுக்கு எல்லாத்துக்குமே ஜன்னத்து. சுப்ஹானல்லாஹ். எல்லாத்துக்கும் எங்க இருக்குது? ஜன்னத்து. எல்லா விதத்திலையும். எந்த குடும்பத்தில் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, திருப்பி அனுப்பப்பட்ட பெண், ஒண்ணு கணவன் ஆக்சிடென்ட்ல மூத்தா போயிருக்கலாம், அதனால அவர் ரிட்டர்ன் வந்திருக்கலாம், அல்லது தலா கொடுத்து வந்திருக்கலாம், அல்லது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம குழாவினால வந்திருக்கலாம். எந்த பெண்மணி திருப்பி அனுப்பப்பட்டு அவள் கண்ணியமான முறையில வீட்டில் வைக்கப்பட்டு பராமரிக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அருள் இருந்துகிறது. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அவளுக்கு ஒண்ணு இல்லை, அதனால அவளுக்கு ஒரு பங்கு. இவன் எல்லாரும் இவன் பார்க்கணும். இவன் தன்னையும் பார்க்கணும், தன் பொண்டாட்டியும் பார்க்கணும், தன் பிள்ளையும் பார்க்கணும், அக்காவையும் பார்க்கணும், தங்கச்சியும் பார்க்கணும், மகளையும் பார்க்கணும். எல்லாம் யார் பார்க்க வேண்டியிருக்கு? இவன் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால இவனுக்கு 2 பங்கு. இஸ்லாமிய அடிப்படையில பெண்களுக்கு எந்த விதமான ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. அவ ஒன்லயே ஆர்டர் போட்டு என்ன செய்யலாம்? அவ ராணி, இல்லத்து அரசி தான் அவ. இவன் இல்லத்து அரசன் கிடையாது, இவன் இல்லத்து வேலைக்காரன். இல்லத்து அரசி யாருன்னா கண்ணியமா இருக்கக்கூடிய யாவ பெண்கள் தான். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, பெண் ரஹ்மத்துடைய குறியீடாக இஸ்லாம் சொல்லுகிறது. அதனாலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவில பாபு நிசான்னு வச்சாங்க, பெண்களுக்குன்னே ஒரு வாசல். பெண்மணி கேக்குறாங்க, என்னங்க எப்ப பார்த்தாலும் குர்ஆன்ல ஆம்பளைங்களுக்கு இது இருக்குது, ஆம்பளைங்களுக்கு அது இருக்குது, அப்ப எங்களுக்கு ஒண்ணு இல்லையா? நாங்களும் தானே தொழுகிறோம், நாங்களும் தானே நோன்பு வைக்கிறோம், நாங்களும் தானே சதக்கா கொடுக்கணும், நாங்களும் தானே ஹஜ்ஜி பண்றோம், எல்லாம் நாங்களும் செய்யறோம்ல. அது என்ன எதுக்கு எடுத்தாலும் ஆம்பளைங்க யார் எழுதி நாமனும் எல்லாம் ஆம்பளைங்களை பத்தியே சொல்லுது. அல்லாஹ் வசனம் தெரியும், இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாதி வல் முஃமினீன வல் முஃமினாத்தி வல் கானிதீன வல் கானிதாத்தி, ஃபுல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும். எதுக்காக வேண்டி? அந்த பெண்மணி கேள்வி கேட்கிறாங்க. இன்னொரு பெண்மணி, கணவனுக்கு மனைவிக்கு தகராறு. கணவன் என்ன பண்றான்னா கோபத்துல, நீ எங்க உம்மாவுக்கு சமம் அப்படிங்கிறான். அது அரபு நாட்டுல என்னன்னா, இப்ப நம்ம தலா கொடுக்கறதுக்கு இல்லையா, அந்த மாதிரி நீ எங்க உம்மாவுக்கு சமம்னு சொல்லிட்டாங்கன்னா கட் ஆயிடுச்சு, இல்வாழ்க்கை கட் ஆயிடுச்சு. திருப்பி பேச முடியாது, சேர முடியாது. ஏன்னா ஹராம் இல்ல, தாயோட போய் எப்படி வாழ்க்கை நடத்த முடியும்? ஹராம் இல்ல. அப்படி அரபு நாட்டுல என்ன ஒரு பண்பு இருந்துச்சுன்னா, கோவப்பட்டு டென்ஷன்ல நீ எங்க உம்மாவுக்கு சமம் அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டானா அதோட 2 பேருடைய சோழி முடிஞ்சு போச்சு. அப்படி சொல்லப்பட்ட ஒரு பெண்மணி வர்ற, யார சூழலா எங்க வீட்டுக்காரர் இப்படி சொல்லிட்டாரு, அப்ப நான் இப்ப தனியா இருக்கிறேன், எனக்கு பிள்ளைங்க இருக்குது, இப்ப நான் எங்க போவேன்? என் இளமை போய்விட்டது. கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, எங்க அத்தை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, நல்ல வாழ்ந்தாங்க, புள்ள எல்லாம் வந்துருச்சு. இப்ப எங்க உம்மாக்கு சமமான ரோட்ல விட்டு போனா நான் என்ன செய்யறது? நாயகா ஸல்லல்லாஹு கண் கலக்குறாங்க. அது நீங்க மாறு சட்டம் வரல, என்ன பண்றது? விலகிட்டான் அப்படின்னு சொன்னா தனியா தானே இருக்கணும். டிஸ்டர்ப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி கிட்ட விவாதம் பண்றாங்க. இல்லம்மா முடியாது. எப்படி முடியாதுன்றீங்க? என்னம்மா இது, நான் எங்க போவேன்? அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறான், என்ன இது நீதி? அது என்ன வச்சிருங்க, எனக்கு கேள்வி வருமா? என்னோட வயசு வருமா? என்னோட அழகு வருமா? இப்ப இத்தனை பிள்ளைங்க பெற்றாச்சு, இதெல்லாம் என்ன செய்யறது? நான் எப்படி மெயின்டைன் பண்ணுவேன்? எனக்குன்னு தேவைகள் இருக்குமா இருக்காதா? இவங்க பேச ரசூல்லா மென்மையா பதில் சொல்ல அல்லாஹ் ஒரு சூறாவே இறக்கிட்டான். சுப்ஹானல்லாஹ். நபியிடத்திலே விவாதம் செய்த பெண்ணை குரலை அல்லாஹ் செவிமடுத்தான். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய மார்க்கம் பாருங்க. ஒரு பெண் தன் உரிமைக்காக இறை தூதரிடத்திலே போராடுகிறாள்.
விவாதம் செய்யறா, ஆர்குமெண்ட் பண்றாங்க. எப்படிங்க வழி சொல்லுங்க ஜி, என்னது பெரிய தூதன்றீங்க, வழி சொல்லுங்க ஜி, எப்படி நான் என்ன பண்ணுவேன் நானு? அல்லாஹ் சொல்றான், இல்ல அந்த மாதிரி கோபத்துல செஞ்சா ஒருத்த அம்மா மாதிரி சொன்னா அம்மா ஆக மாட்டா. அதெல்லாம் அல்லாஹ் நடக்குறா. நீ அம்மா சொன்னா அம்மா ஆயிடுவாரா? அதெல்லாம் கிடையாதுடா, அப்படி கிடையாது. என்ன செய்யணும்? அது பரிகாரம் செய்யணும். அது பரிகாரம் சொல்லி முடிச்சாச்சு. அந்த பெண்மணி, அந்த சஹாபி பெண்மணி எப்போ ரசூலுல்லாஹ்வுடைய அவைக்கு வந்தாலும் எவள் சொல்லை கேட்டு என்னை அல்லாஹ் கண்டித்தானோ அந்த திருமகளே வருக அப்படின்னு ஸல்லல்லாஹு. என்ன அருமையான வார்த்தை பாருங்க. அந்த பெண் வரும்போது என்ன செய்யணும்? நீ தானே என்ற கேள்வி கேட்ட, அத்தனை பேர் எதிர்க்க நான் சொல்றத ஒரு தூதன் கூட மதிக்காம, நான் ஒரு ஆம்பளன் கூட மதிக்காம, ஒரு லீடர் கூட மதிக்காம, ஒரு சக்கரவர்த்தி அப்படிதான் முடிச்சுடா பண்ணுங்க. நாயகம் சொல்லுன்னா செஞ்சிருவாங்க. அப்படி ஒரு பொட்டை நீ ஒரு பொம்பளை, நான் சொல்றேன், நீ என் பேச்ச மதிக்காம எல்லாம் கேட்கறல்ல அப்படின்னு அப்படிதான் நினைக்கணும். அதான இயற்கை தன்மை. ஆனா அல்லாஹ் பதில் கொடுத்ததால நாயகம் பணிஞ்சு போறாங்க. எவளுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அல்லாஹ் பதில் கொடுத்தாலும் அந்த நங்கையே வருக, வாமா உட்காருமா, என்னமோ வேணும், நல்லா இருக்கிறியா, வீட்டுல பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, எப்படி எப்படி பேசுறாங்க பாருங்க. அப்போ அந்த ஜாபர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இந்த மாதிரி என்னுடைய தங்கச்சிமார்களுக்கெல்லாம் ஒரு ஈக்குவலா வரக்கூடாது, நான் என்ன செஞ்சேன், ஒரு விதவை பெண்ணை கட்டினேன். நாயகம் நெகிழ்ந்துட்டாங்க. எப்பவுமே இந்த ஃபேமிலி விஷயத்த நாயகம் ரொம்ப இன்வால்மெண்டா கேட்பாங்க. கேட்டுட்டு ஏதாவது செஞ்சிருவாங்க. அவங்க ஒரு கேட்டுட்டாங்கன்னா அட்டன் பண்ணாங்க. என்ன செஞ்சாங்கன்னு பாருங்க. இப்போ அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒட்டகம் சரியா போக முடியல. அந்த பயணத்துல ஒட்டகம் கழிச்சு போச்சோ அல்லது டஞ்சர் ஆச்சு, என்னோ ஒரு ஒட்டகம் எடுத்துட்டாரு. ஒரு ரிப்பேர் ஆன வண்டியை தூக்கிட்டு பயணத்துக்கு போற வரை ஏதோ வந்துட்டாரு. சரி ரசூலுல்லாஹ் கூடும்போது போகாம இருக்கக்கூடாதுன்னு வந்துட்டாரு. அது நின்று போச்சு. ரசூலுல்லாஹ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி இறங்கி பாருங்க, ஒரு லீடர் பாருங்க. சரி அவனை வர சொல்லு, நான் ஒரு வண்டி அனுப்புறேன், அந்த ஒட்டத்துல பின்னாடி உட்காந்து வர சொல்லு, அது கல்வியில வர சொல்லு சொல்லிருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு லீடர் இல்லைங்க, நான் போறேன்பா, அர்ஜென்ட்பா. அவன் சரியில்லையா, ரைட், நீ அங்க போய் பாரு, அது என்னன்னு போய் பார்த்து பஞ்சர் பார்த்து எடுத்துட்டு சொல்லுவோமா இல்லைங்களா? அப்படி சொல்லிருக்கலாம். அப்படி சொல்லல. ஸல்லல்லாஹு அலைஹி இறங்கி வர்றாங்க. அந்த ஒட்டகத்தை பார்த்து தட்டி கொடுத்து ஒட்டகத்துக்கு துவா செய்றாங்க. துவா செஞ்சு அது பயங்கரமாயிடுச்சு. முதல்ல இருந்ததை விட ரொம்ப பிரமாதகி. நாயகம் ஸல்லல்லாஹு ஒட்டகத்தை முந்தி போகுது. சுப்ஹானல்லாஹ். பாருங்க, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி எந்த ஒட்டகத்துல போறா, எப்பவுமே சுன்னத் எப்படின்னா லீடர் தான் முன்னாடி போவாங்க, அவங்களுக்கு பின்னாடி அப்படியே ஒட்டகங்கள் அணிவகுத்து சரியா போவோம். அவங்க நின்றா நின்றுவாங்க, அது நின்றா இவங்க நின்றுவாங்க. அப்படிதான் அந்த கேரவானே அப்படிதான் போறது. ரசூலுல்லாஹ்க்கு முந்தி போனோன்னு இவர் அடக்கிறாரு. என்ன செய்யுது? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல சில படைப்பு எல்லாரும் யாரெல்லாம் மேல போறாங்களோ எல்லாரும் ஒரு கீழே தான் வரணும். இது உலகத்துல முதன்மையானது கிடையாது. முதன்மையானது ஒண்ணு வரும்போது அல்ல என்ன பண்றோம், இன்னொரு ஆளை கொண்டு கல்வியிலையோ படிப்பிலையோ செல்வத்திலேயோ ஆட்சியிலையோ அதிகாரத்திலேயோ நான் தான் அப்படின்னு சொன்னானே நீ மௌத்துன்னு அர்த்தம். அப்பா நீ கீழே உழைப்போன்னு அர்த்தம். மேல போயிட்டல்ல, மேல போயாச்சுப்பா. அந்த உயரத்து போட்டா என்ன செய்யணும்? ரிட்டர்ன் கீழே தானே வரலாம். பூமி அதான சிஸ்டம். அப்போ சொல்லிட்டு அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கறாங்க, ஒண்ணு பண்ணு, இந்த ஒட்டகத்தை எனக்கு வித்துடு அப்படிங்கிறாங்க. இவருக்கு ஆடி போச்சுன்னா அந்த ஒட்டகம் தான் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி. லக்கேஜ் எடுத்தாலும் சரி, வெளியூர் போனாலும் சரி. அப்போ அந்த ஒட்டகத்தை இவ்வளவு தூரம் பண்ணதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவங்களே விலைக்கு கேட்கறாங்கன்னா எப்படி நான் கொடுக்காம இருக்க முடியும்? சரி யார சொல்லன்னு சொல்லிட்டார். பேச்சு நடந்துகிட்டு இருக்கு, சொல்லியாச்சு, போய் சேர்ந்தாச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க பர்மிஷன் கேட்கறாங்க. யார சொல்ல, ஒட்டகத்தை வித்துட்ட உங்களுக்கு தான், மனைவி மக்களை பார்த்துட்டோம்னா நம்மகிட்ட எந்த வண்டி இல்லை, நான் என்ன செய்யறேன், ஒட்டகத்தை கூட்டு போய் நான் போய் பார்த்துட்டு அப்புறம் என்ன செய்யணும், நாளைக்கு ஒரு நாள் கழிச்சு ஏதோ சம்திங் கொண்டு விட்டுட்டவான்னு கேட்கறாங்க. பர்மிஷன் கேட்கறாங்க. சரி ரைட்டுப்பா அப்படிங்கிறாங்க. எல்லாம் பயணம்லாம் முடிஞ்சு போச்சு. இவரு நான் வீட்டுக்கு போறாரு. வீட்டுல போன தாய் மாம விஷயம் என்னன்னு கேட்கிறாரு. எல்லாம் சொல்றாரு. என்னப்பா நீ கொஞ்சமாவது எடுத்து சொல்லக்கூடாதா? சல்லாருதான் சொன்னேன், நான் ஒத்துக்க மாட்டாங்க. சொல்ல வேண்டியதானே, எனக்கு ஒரே ஒரு ஒட்டகம் தான் இருக்கு, யார சொல்ல, நீங்க கேட்டீங்க, நான் கொடுக்காம இருக்கிறது என்னால முடியல, இது வேணா கொஞ்சம் விட்டுருங்களேன், கேட்டாலே செஞ்சுப்பாங்க சல்லாருலாம். அப்படியா, நீ சொல்லக்கூடாது எனக்கு, சரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது பிரச்சனை இல்லை. இப்ப நமக்கு இது ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி அதுதானே. அப்ப அவர் சொன்னாரு, இல்ல அது அன்னைக்கே ரொம்ப டேஞ்சரா இருந்துச்சு, சல்லாருசன் தான் துவா செஞ்சாங்க. ரெண்டாவது எங்கிட்ட அப்படியே ஃபேமிலி பத்தி ரொம்ப பேசிட்டு வந்தாங்களா, பேச்சோட பேச்சு அதை கேட்டாங்களா, என்னால மறுக்க முடியல, சரின்னு சொல்லிட்டேன். சரிப்பா போப்பா, ஓ பாடாச்சு, உங்க ரசூல் பாடாச்சு, நம்ம சொன்ன நீங்க கேட்கவா போறீங்க அப்படிங்கிற மாதிரி விட்டார். மறுநாள் சொன்ன வாக்குறுதி பிரகாரம் திரும்பி ஒட்டகத்தை ஒப்படைக்கிறாரு.
ஒட்டகத்தை ஒப்படைச்ச உடனே நபிசுல்லாசம் பிலாலை கூப்பிடுறாங்க. பிலாலே இப்ப அவருக்கு கொஞ்சம் நல்ல பாத்து கொடுப்பா அப்படிங்கிறாங்க. இந்த பாத்து கூடு அப்படின்னு தாராளமா கூடுன்னு அர்த்தம். இப்போ 20,000 வச்சுக்கோங்களேன் ஒட்டகம், இவர் நினைச்சா 40,000 கொடுக்கலாம், 60,000 கொடுக்கலாம். யாரு கேட்கிறா? 20,000 இந்த ஒட்டகத்தை நான் வாங்கிக்கிறேன் அவ்வளவுதானே. எவ்வளவு நான் சொல்லல, நான் எவ்வளவு வேணா கொடுப்பேன். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு எப்படின்னா அவ்வளவு தாய் மனசு அவங்களுக்கு அள்ளி கொடுப்பாங்க. ஏன்னா சும்மா கொடுத்தா சரியில்லை, அள்ளி கொடுப்பாங்க. அப்படி சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு மனசை யார் புரிஞ்சுக்கிட்டது? பிலால் ரலியல்லாஹு சாதாரண ஆள் இல்ல, பெரிய ஜீனியஸ். ரொம்ப பேர் நினைக்கிறாங்க பிலால் எழுத படிக்க தெரியாது, ஒரு நீக்கு ஒரு அடிமைண்ட். ரசூல் ஸல்லல்லாஹு பிஎன்ன சாதாரண ஆளை வைப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு பிலால் விளங்கிட்டாரு, கொஞ்சம் நல்ல மாதிரி கொடுக்கணும்னு விளங்கிட்டாரு. ரேட்டை விட ஜாஸ்தியா கொடுக்கணும்னு அவர் என்ன பண்றாருன்னா ஒரு பேரித்தம்பளம் கொட்டையை விட கொஞ்சம் நல்ல கனமான தங்க துண்டை எடுத்துட்டு கொடுக்குறாரு. அது ஆக்சுவலா பல மடங்கு ஜாஸ்தி. அந்த ஒட்டகம் உதாரணமா ஒட்டகம் 20,000னா கிட்டத்தட்ட அவங்க எனக்கு 1,00,000 வரைக்கும் செய்யறாங்க. அது வாங்கணும்னு அப்படியே திக்குமுக்காகி போயிடுது. யாரு? ஜாஃபர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு. இவ்வளவு ரேட்டு என்ன? இந்த ஒட்டகத்தை இந்த ரெடி பண்ணி கொடுத்ததே ஸல்லல்லாஹு தான். இதுக்கு போய் இவ்வளவு கொடுக்குறாங்கல்ல, ரொம்ப வாங்கி நெகிழ்ந்து போய் சரி நான் போயிட்டு வரல, இங்க வா, இந்த ஒட்டகத்தை நான் கிஃப்டா கொடுத்தேன், எடுத்துட்டு போயிடு. சுப்ஹானல்லாஹ். எப்படிங்க கொடை, எதுங்க வள்ளல் தன்மை, எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்பு, எப்படி குடும்பத்தை எப்படி மெயின்டைன் பண்றது? நாயகம் ஸல்லல்லாஹு நினைச்சிருந்தாங்கன்னா இப்படி கூட செஞ்சுக்கலாம். 4 பேருக்கு வசூல் பண்ணி எப்பா நீ 1000 கொடு, நீ 1000 கொடு, 1000 கடை 2000 கொடுப்பாங்க. அது வேற, அது உதவி கேட்டதாயிடும். ஒரு தன்னுடைய கூட இருக்கிறவரு, ஒரு தோழரு, தன்னுடைய தொண்டரு வாப்பா சொன்ன வசியத்தை கடைபிடிச்சு போய் 6-7 பொட்டப்புள்ளியை வச்சு காப்பாத்துறாருன்னா அவரை டீசெண்டா காப்பாத்துறது யாருடைய பொறுப்பு? சமுதாய தலைவருடைய பொறுப்பு, சமுதாயத்தினுடைய பொறுப்பு. யாராவது ஒரு ஆண்கள் அப்படிதானே அவன் ஒரு ஜோசிய செய்யறான்பா, அவனால எப்படி முடியும்? அத்தனை புள்ளை எப்படி பார்க்கணும்? அப்ப என்ன அர்த்தம்? மரமா இருக்காதீங்கடா மகளாக்காரங்க, என்ன செய்யணும்? நீ கொண்டு போய் செய்யணும்னு அர்த்தம். ஆனா துரதிருஷ்டவசமாக நமக்கு என்ன சூழ்நிலை, நம்ம மைண்ட்ல தாடி வைக்கிறது, தொப்பி போடுறது, மிஸ்வாக்க வச்சுக்கிறது, தஸ்பி ஓதிட்டு போறது, இது முந்தின சொன்னது, பிந்தின சொன்னது, கையை கட்டுறது, இதுதான் சுண்ணத்துன்னு வருதே தவிர யாரு கொம்பரை வச்சுக்கிட்டு ஒரு ஆள் ஒரு குடும்ப தலைவனோ ஒரு சகோதரனோ அதை வச்சு காப்பாத்துறானோ அவனுக்கு காது வச்ச மாதிரி போய் விசாரிச்சு அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும், அது மூலமா ஜன்னத்துக்கு போறதுக்கு நமக்கு டிக்கெட் வாங்கி வச்சுக்கணும், அட்வான்ஸ் புக்கிங் பண்ணணும், அந்த என்ன செய்ய மாட்டேது, வர மாட்டேது. கண்ணியத்துக்குரிய சகோதரே, இப்ப நீங்க பாருங்க, அப்ப அந்த தோழர் மௌத்தா போற வரைக்கும் எப்படி இருந்திருப்பாரு? அவரு எப்படி இருந்திருப்பாரு? இஸ்லாத்துல நீங்க கூப்பிடவே வேண்டாம், தன்னால வருவாரு. எப்படி வராம இருக்க முடியும்? அந்த சகோதரி எப்படி பார்த்திருப்பாங்க? அந்த சகோதரியுடைய துவா இவ்வளவு சேர்ந்திருக்கும். எப்பவுமே நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அநீதிக்குள்ளானுடைய அழுகைக்கு பயந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. ஒரு சொட்டு தண்ணீர் வச்சா செத்தா நீ மௌத்தா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நீ எவ்வளவு பேர் ராட் ரப்பர்ஸா எவனாவது இருந்துட்டு போ, எவ்வளவு பேர் அதிகாரத்துக்கு போ, இந்த பாதிக்கப்பட்டவனுடைய கண்ணீர் அணுகுண்டு மாதிரி, வெடிகுண்டு மாதிரி செதறி சின்னாத்திரமா ஆயிடுங்க, அட்ரஸ் இல்லாம ஆயிடுங்க, குடும்பமே ஒண்ணு இல்லாம ஆயிடும். பாக்குறோம் நம்ம வாழ்ந்து கட்ட குடும்பம். என்ன அர்த்தம் வாழ்ந்து கட்ட குடும்பம்? என்ன அர்த்தம்? ஆஹா ஓகோன்னு 10 பில்டிங் இருந்துச்சு, எல்லாம் பிரம்மாண்டமா இருந்தாங்க. நம்ம கண்டான 15 வருஷத்துக்கு முன்னாடி பிரம்மாண்டமா இருந்தாங்க. இப்போ இன்னைக்கு என்ன, வாடகைக்கு கொடுக்க முடியாம திணறக்கூடிய குடும்பங்களை பாக்குறோமா இல்லைங்களா? அன்புக்குரியவர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி எந்த அளவுக்கு குடும்பத்தை பார்க்கணும், குறிப்பாக பெண்கள், இதான இஸ்லாம் கொடுக்கக்கூடிய பெண்கள். இப்ப பெண்களுக்குள்ள கண்ணியமா இல்லைங்களா? இப்போ அவங்க எந்த அளவுக்கு அவர் செய்யறாரு பாருங்க. சொத்து கொடுக்கறது மட்டும் இல்ல, நம்ம பங்கே, அல்லாஹ் சொல்ற பங்கே கொடுக்க மாட்டேங்கிறான். அந்த ஜாபர் பின் அப்துல்லா சென்சிட்டிவா பாக்குறாங்க. அந்த பெண்கள் தங்கச்சிமாருடைய உணர்வுகள் காயப்பட்டு விடக்கூடாது, தங்கச்சிமாருடைய அடுத்த குரோத் என்ன செய்யக்கூடாது, பாதிப்படையக்கூடாது, அந்த அளவுக்கு யோசனை செய்யறாங்கன்னா ஸல்லல்லாஹு சொல்றாங்கல்ல, சஹாபாக்கள் நட்சத்திரத்துக்கு உப்பானவர்கள். அப்ப நம்ம எதை எடுக்கிறோம், எந்த உதாரணம் எடுக்கிறோம்? கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது பெண்களுக்கு இஸ்லாம் மிகப்பெரிய கண்ணியத்தை கொடுத்திருக்கிறதாக. நீங்கள் உங்கள் குழந்தைகளை வளர்க்கின்ற பொழுது உங்கள் குழந்தைகளை மட்டும் வளர்க்கவில்லை, உங்க பேரம்பேத்தியை வளர்க்குறீங்க, உங்க தலைமுறையை வளர்க்குறீங்க, உங்க சந்ததியை வளர்க்குறீங்க. நல்ல டீசென்டான பிள்ளைங்களா இருந்த, ரொம்ப அகலாக்கோட, ரொம்ப மார்க்க பற்றோடு பேடுதலோட இருக்கக்கூடிய பிள்ளைங்கள் அந்த என்டையர் மகளாவையே ஒளிர செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள். ஆக பிள்ளைங்களோட பிரைம் டைமை கொடுங்க. சும்மா போனா போது
சாப்பாடு கொடுத்தவங்க அஸ்லாம் வலைக்கும் என்ன போனான்னா ஒருத்தர் கேட்கற எத்தனை பிள்ளைங்க தெரியல, அவருக்கு கணக்கு தெரியல, அவர் கேட்டு சொல்றாரு. அவன் என்ன படிக்கிறான், இருங்க கேட்டு சொல்றேன். என்ன உன் பிள்ளை என்ன படிக்கும் தெரியாது, என்னத்த இல்ல நான் ஃபீஸ் கட்டிடுறேன், நான் சாப்பாடுலாம் கொடுத்துட்றேன், ஏதாவது என்ன டன்சோல போட்டு வெள்ளிக்கிழமான பிரியாணி வரும், ஞாயிற்றுக்கிழமான நெய்ச்சோறு வரும். அதல்லடா பிள்ளைங்களுக்கு நீச்சர் கொடுக்குது, ட்ரெஸ் கொடுக்குறது மட்டும் இல்ல, அந்த உணர்வுகள், மார்க்க பண்புகள், அந்த பேணுதல்கள், மார்க்க வரம்புகள், அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கை, அல்லாஹ்வை சார்ந்திருத்தல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ள முஹப்பத்து, அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி எல்லாத்தையும் ஆதரிக்கணும். குடும்பத்தை நீங்க யார் ஆதரிக்கிறீங்களோ, உற்றார் உறவினர் யார் ஆதரிக்கிறோம், அவங்க ஓவோட வாழ்வாங்க. ரொம்ப வேண்டாம். மருகும் பிஎஸ் அப்துல் ரஹ்மான் போய் பாருங்க, சர்ச் பண்ணி பாருங்க கூகுள்ல. நம்ம கண்ணதுக்கு 75,000 பேருக்கு சேலரி கொடுத்துருக்காரு சார். அவரு நடக்குமா? இந்த உலகத்துல அவ்வளவு பெரிய ஆள் இல்ல. அவன் இவன் எதை சொல்லிட்டு இருக்கான், 75,000 பேருக்கு ஒரு மாசம் 6 பேர் 10,000 குறைஞ்ச சம்பளம். ஒரு 4 லட்சம் 5 லட்சம் 8 லட்சம் மாச சம்பளம் வாங்கணும்லாம் இருக்கிறாங்க. அப்ப அவ்வளவு பேரு, அதாவது குண்டூசில இருந்து கப்பல் வரைக்கும் தயாரிச்சார். அப்ப எவ்வளவு வந்திருக்கான், என்ன காரணம்? எல்லாருடைய பங்களிப்பு. இண்டிவிஜுவல் இல்ல, நான் மட்டும் வாழ்ந்தா போதும், நான் மட்டும் செத்தா போதும் இல்ல, நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் ஊர் நல்லா இருக்கணும், இந்த சேர்ந்தவன் நல்லா இருக்கணும், என்னோட தொடர்பு உள்ளவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். அந்த அளவுக்கு சிந்திச்சு நம்ம கண்ணெதிர்க்க என்ன செய்றாங்க, அந்த மாதிரி வாழ்ந்திருக்கிறாங்க. அது கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, ஆக யாய்ஹன்னாஸ்கு அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த கட்டளை ஒவ்வொரு ஆண்களுக்கும் உரித்தானது. ஆக பெண்களுக்கும் நாம் புரிய வைக்க வேண்டிய, அவங்க மகன்களை இந்த கட்டளையை சொல்லிதான் வளர்க்கணும். அவங்க அண்ணன் தம்பி அப்பாவுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? இது ஜாயிண்ட் பொறுப்பு. பெண்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. ஆனா அத்தாரிட்டி கேள்வி உட்படுத்தப்படுறது யாரு? ஆண்கள் தான். அதை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நாம் அனைவரையும் ஆக்குவானாக. வாஹிருதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்புக்குரியவர்களே, கடந்த 4-5 நாட்களாக மீடியாவில் பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் அமெரிக்கா 250 சுதந்திர தினம் கொண்டாடுகிறதுன்னு சொல்லி ஆஹாவோ வந்து, இன்னொரு பக்கம் மறைந்த ஆயத்துல்லா அல் ஹமீனுடைய இறுதி ஊர்வலம் 4 நாட்கள், ஜூலை 4ஆம் தேதி அவன் அங்க ஆரம்பிக்கிறான், இவங்க இங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் அப்படிங்கிறாங்க. அதாவது உலகத்துல இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த டயத்துல அமெரிக்கா செய்தி மட்டும்தான் வரும். ஆனால் ஜூலை 4ஆம் தேதி எல்லா பத்திரிகையும் எல்லா ஊடகம் எடுத்து பார்த்தோம்னா ஈரான் செய்தி வருகிறது, இஸ்லாமிய செய்தி வருகிறது, டிபேட் வருகிறது. ஜனாசாவை உடனே பண்ணுன்ற யாரு? நான் முஸ்லீம் கேட்கறான், உடனே அடக்கணுன்றாங்களே, அதை அடக்காம இருக்கிறாங்களே, அந்த ஜனாசாவை கெமிக்கல் போடலாமா கூடாதா, எப்படி வந்து கையாட்டலாமா ஆட்டக்கூடாதுன்னு விவாதம் பண்றப்ப நம்ம தமிழ்நாட்டுல அவர் உலகத்துல இல்லைன்னா இஸ்லாமிய ஜனாசாவில கெமிக்கல் போடக்கூடாதாம்ல, அதுக்கு உடனே அடக்கணுமாம்ல, பேச வைக்கப்படுது, உடனே அடக்கணுமாம்ல. அது எப்படி பண்ணிருக்காங்க, எப்படி தெரியுமா பண்ணிருக்காங்க? ஃப்ரீசர்ல வச்சிருக்காங்க, -167 வச்சிருக்காங்க. ஆமா, அப்படி வச்சா சூம்பி போயிடுமா? இல்ல ஆக்சிஜன் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நைட்ரேஜன் போட்டிருக்காங்க. அது ஈரான் டெக்னிக்கே வேற. பேசுறாங்க, சயின்ஸை பேசுறாங்க, டெக்னாலஜி பேசுறாங்க, மார்க்கத்தை பேசுறாங்க. அப்புறம் வந்து இது ட்ரம்புக்கு சாவு பண்ணிப்பா, இது சாவு உறவு இல்லையா, வெற்றி உறவு மாதிரி எல்லாரும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்றாங்க. அப்ப உலகத்துல என்ன அப்படின்னா, எவனுமே பெரிய நாடு கிடையாது. நீங்க மார்க்கத்தோடு இருந்து தைரியத்தோடு இருந்து தவக்கலோடு இருந்தனா எல்லா நாட்டையும் நம்ம ஏன்னு கேட்க முடியும். அப்ப நேற்று வரைக்கும் அமெரிக்கா பெரிய ஆளா இருந்துச்சு. இன்று முதல் அமெரிக்கா இல்ல, 5ஆம் தேதி ஜூலை 5, ஜூலை 6, ஜூலை 7 அதை பார்த்து மென்டலாகி போய் அமெரிக்க அதிபர் சொன்னாரு, என்ன பெரிய கொமேனி மோத்து, நான் மோத்தா போனா எவ்வளவு பேர் வருவாங்க தெரியுமில்ல, செத்தாச்சா. ஒரு அமெரிக்க அதிபர் சொல்லக்கூடிய வார்த்தையாடா இது? சொல்ல வைக்கிற அல்ல, எவ்வளவு கேவலமான புத்தி பாருங்க, எவ்வளவு பொறாம பாருங்க. இல்ல அதுக்கு முன்னாடி என்னென்னோ சொல்லி பார்த்தா பொறுக்க முடியல, இன்னும் பெரிய அவர் வருவான், நான் செத்தா இதோட கூட்டம் வரும். உங்க வீட்டுல எவனும் திரும்பி பார்க்க மாட்டான், அது வேற விஷயம், ஊர் வரந்திருக்கட்டான். ஆக இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா 100 நாட்டு தலைவர் வராங்க, 100 நாட்டுல அவர் தலைவர், அவங்க இவங்க தனித்தனியா அது ஒவ்வொருத்தரும் வரைவது ஒரு குரான் ஆயுதம் போட்டுருவாங்க. இந்தியாக்காரன் வந்து அதுக்கு ஒரு குரான் ஆயுது, ரஷ்யாக்காரன் வந்து அதுக்கு ஒரு குரான் ஆயுது, சைனாக்காரன் வந்து அதுக்கு எந்தெந்த நாட்டுல இருக்கணும் அந்தந்த ஒவ்வொருக்கு தனித்தனியா வெல்கம், தனித்தனி அந்த அந்த ட்ரெடிஷனுக்கு ஏற்ற வரவேற்பு 100 நாடையும் பாக்குறாங்க. உலகம் ஃபுல்லா லைவ் போகுது. கிட்டத்தட்ட 2 கோடி பேர் கலந்துக்கிறாங்க. ஹஜ்ஜிலே கூட மேக்சிமம் 30 lakhs 40 lakhs, அதுக்கு மேல என்ன செய்ய முடியாது, அங்க இடமும் கொள்ளாது. இது வரைக்கும் உலகத்துல எந்த தலைவருக்கும் கோடிக்கணக்கான மக்கள் இப்படிலாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப 2 இருந்து 2.5 கோடின்றாங்க, அது இன்னும் எவ்வளவு போகும் தெரியல. அவ்வளவு கோடி மக்கள் வர்றாங்க. இந்த கரூரை 49 பேர் செத்தாங்க, ஒரு 5000 வந்தது, 2 கோடி பேர் வந்தாங்க, ஒருத்தன் கூட சாவலங்க.
ஒருத்தர் கூட தண்ணி இல்லைன்னு தண்ணி கஷ்டம் வரல, ஒருத்தருக்கும் பாத்ரூம் ப்ராப்ளம் வரல, எங்கேயுமே நெரிசல் இல்லை, எல்லாம் வெல் ஆர்கனைஸ். எப்படி கூடுறாங்க, எப்படி கலையறாங்க, வேர்ல்டு உலகமே பார்த்து கேட்குது. என்னங்கடா பண்றீங்க, எப்படா இது இவ்வளவு பேர் இல்ல ஏன் கிடையாதுன்னா லைவ் என்ன செய்யுது, உலகத்துல எல்லா நாட்டுக்காரங்களும் போறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, கைட்டு போறாங்க, பாக்குறாங்க, வைக்கிறாங்க. நேற்று போய் அடக்கம் பண்ணியாச்சு. நம்ம ஆளுக்கு பொறுக்கல, ஒரு குண்டத்துக்கு போட்டான், வேற ஒண்ணும் கிடையாது. இது வந்து அந்த 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 தாங்க முடியாம பண்றது. நம்ம கண்ணெதிர்க்க இப்படி வந்துட்டாங்க. நம்ம இவ்வளவு சொல்லி நம்ம என்னெல்லாம் டைலாக் விட்ட, ஈரான் ஜோலி முடிஞ்சு போச்சுங்க, அது கப்பல் படையெல்லாம் காலி பண்ணி போட்டாச்சு, ஒரு முஸ்லாம் நம்ம கண்ட்ரோல்ல வந்துருச்சு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஈரானே அவுட்டு, அங்க உள்நாட்டு போர் நடக்குது, அங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு. சொன்னீங்க இல்லையா, எப்படா 2 கோடி பேர் வந்தா, உலகமே வந்துச்சுப்பா எவ்வளவு பேரு. அப்போ இஸ்லாம் வந்து ஒரு பெரிய பேர் சக்தியாக இருக்கிறது அப்படிங்கிறத இந்த ஆதிக்க சக்திகளுக்கு உணரக்கூடிய ஒரு சிம்பாலிக்காக தான் அந்த, அது வந்து ஜனாத ஊர்வலமா இல்ல, அது வெற்றி ஊர்வலம், அது ஒரு பழிவாங்கிற ஊர்வலம். எங்க தலைவர் சாவச்சா நாங்க முடங்க மாட்டோம்டா. ஏற்கனவே அந்த சமுதாயம் அப்படித்தான், தலைவர் போனா அடுத்த தலைவர் அங்க என்னன்னு பார்த்தேன்னா, யாரை இவன் காலி பண்ணேன்னு சொன்னானோ அந்த ஆளு முகமேனி ஐயாவுடைய தலைமட்டில் உட்காந்துருக்காரு. என்னடா இவன் மூத்தா போன்னு சொன்னா சாவடிச்சுன்னு சொல்லிட்டு மொசா சொல்லி விழாலாம் கொண்டாடி பாத்தியாலாம் ஓதி முடிச்சாச்சு, அந்த ஆள் ஏன்னா உயிரோட வந்துட்டு இருக்கிறான். அப்பதான் ஊடகக்காரங்க இன்னொன்னு சொல்றாங்க, தம்பி நீ யாரெல்லாம் செத்தான்னு சொன்னியோ அவனா செத்தானா இல்லையான்னு உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, அது ஈரான்காரங்க மட்டும்தான் தெரியும். ஆக அந்த அளவுக்கு வந்து சீக்கிரசி என்ன செய்யறாங்க, மெயின்டைன் பண்றாங்க. ஆக கண்ணியத்துக்குரியவர்களே, இன்னைக்கு நம்ம உலக முஸ்லிம்களுக்கு ஒரு செய்தி, அனைத்து சமூகத்துக்கு என்ன செய்தி போகுதுன்னா, இஸ்லாம் வந்து தத்துவ ரீதியாக என்ன செய்ய முடியாது, அதை அழிச்சிட முடியாது. ஆள் அழிக்கலாம், குண்டு போடலாம். அவன் சொல்றேன், நீங்க பாலத்து மேல குண்டு போடு, நீ லைட் எல்லாம் இல்லாம ஆக்கு, தண்ணி இல்லாம ஆக்கு, எங்க ஈமான இல்லாம ஆக்க முடியாது, முடிஞ்சு போச்சு. என்ன அவர்கள் செய்வ, சாகடிப்ப, செத்தா சொர்க்கம்பா. இவனை போய் என்னங்க பண்ண முடியும், எங்க செத்தா சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டா அவனுக்கு என்ன பண்ண முடியும். கைகால் உடைஞ்சா அவங்க என்ன வசியத் பண்ணாங்கன்னா, இப்ப அந்த கல்யாணமாகாத பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி இதுல போர்க்களத்துல பாதிக்கப்பட்டவங்க போனா சகிதோட நீ குடும்ப நடத்ததான் ஆகும்பா அப்படின்ட்டாங்க, வசியத் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணுங்களாம் யாராவது போர்ல போய் கைகால நான் கட்டிக்கிறேன்னு வரலாம், அவ்வளவு அழகான பொண்ணு வரா. இந்த சமூகத்துக்கு என்ன பண்ண முடியும், ஒண்ணும் பண்ண முடியாது. நல்லா படிச்சிருக்கா, நல்ல டாக்டரேட் வாங்கியிருக்கிறா, பெரிய ஆராய்ச்சி பண்றா, அர்ப்பணமா இருக்கிறா, சிம்பிள் வாழ்க்கை, என்ன பெரிய ஆடம்பரம் எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயத்தை என்ன பண்ண முடியும், அவன் பயப்பட மாட்டான், என்ன வந்தாலும் பயப்பட மாட்டான். அவன் டெக்னாலஜிலையும் அவன் நிழல் வந்து நகரத்தை கீழே வச்சிருக்கிறான், அதாவது மிகை சிட்டின்றான். எப்படி ஏற்பட்டு நம்ம மேலதான் கட்டுவோம், அவன் பாலத்தை கீழே கட்டி இருக்கிறான். எப்படி வந்து பாலஸ்தீன ஹமாஸ்கள் வந்து அந்த காசாக்கு கீழே வந்து ஒரு ஊரை வச்சாங்களோ, இவன் கீழே ஏர்போர்ட் வச்சிருக்கிறான், கீழே ஏவுதள தளம் வச்சிருக்கான், இவன் என்னென்ன வச்சிருக்கான்றது இனிப்பதான் தெரியும். ஆக ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய சமுதாயத்தை அதேதான் ஃபார்முலா, அது அரசு வந்துருச்சு, மோடி வந்துட்டாங்க, அவங்க வந்துட்டாங்க, இதெல்லாம் வந்துட்டு போறாங்க, யாரும் வரட்டு யாரு போட்டு, நீ என்ன செய்யற நான் என்ன செய்யறேன், நம்ம பிள்ளைய படிக்க என்ன தடை இருக்குது, வரதட்சணை வாங்காம நிக்க வாங்குறதுக்கு நமக்கு என்ன தடை இருக்குது, சிம்பிளா கல்யாணம் நடந்ததுக்கு நம்ம என்ன தடை இருக்குது, ஸ்கூல் ஆரம்பிக்க காலேஜ் ஆரம்பிக்க என்ன தடை இருக்குது, ஒவ்வொரு பள்ளிவாசலும் டியூஷன் சென்டர் நடத்துறதுக்கு என்ன தடை இருக்குது, எல்லாத்துக்கும் 4-5 மொழி கத்துக் கொடுக்குறது என்ன தடை இருக்குது, முன்னேறதுக்கு ஒரு தடையும் இல்லையப்பா. தலைமுறை பரிதா அல்லாஹ் முஸ்லீம் சொல்றாங்களப்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கல்வியை தேர்வு முஸ்லிமான ஆண் மீது பெண் மீது கடமைன்றாங்கல்ல. பள்ளினாலே பள்ளிவாசல் பள்ளிக்கூடம் ரெண்டுக்கு தமிழ்ல பள்ளின்னு பேரு. மஸ்ஜித் நபில அஸ்ஹாபு சுஃபான் இருக்கதா இல்லைங்களா, அப்ப நம்ம பள்ளியோட சேர்த்து பள்ளிக்கூடம் இருக்கணும், மஸ்ட், அது கண்டிப்பாக இருக்கணும். அதை ஈரான்ல செஞ்சுட்டாங்க. அது எங்கெல்லாம் செஞ்சாங்களோ அவங்க எந்த மோடியை எந்த நம்புறது எந்த ஃபிரோன் வந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஈமானை அதிகப்படுத்துவானாக, வலுப்படுத்துவானாக, நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொள்வானாக, வாழும் பொழுது மூமினான தைரியம் உள்ள மூமினாக நம்மை வாழ செய்வானாக, மௌத்தா போகும்போது தைரியத்தோடு ஷஹீதாக்கூடிய அந்தஸ்தை நமக்கு தருவானாக, மறுமையில எழுப்பக்கூடிய நேரத்திலும் கூட சுகதாக்களோடு சாலிகின்களோடு அம்பியாக்களோடு நம்மை எழுப்புவானாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.